அம்மா வயிற்றுக்குள்ள நீ இருக்கும்போது இப்படி யாராச்சும் இன்ஜெக்ஷன் போட்டிருந்தா நீ இப்ப இந்த இன்ஜெக்ஷன் தூக்கி இருக்க மாட்டேன். யா புனிதமான டாக்டர் தொழில கேவலப்படுத்துற? நீயே ஒரு பொண்ணா இருந்தோ இன்னொரு பொண்ணு மேல உனக்கு இறக்கம் இல்லையே? நீ எல்லாம் ஒரு டாக்டர். மிஸ்டர், இந்தியாவோட ஜனத்தொகை குறைக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. இந்தியாவோட ஜனத்தொகை குறைக்கிறதுக்காக சந்தோஷப்படியா? ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சு விட்டு போறேன். விஷயம் மந்திரிக்கு தெரிஞ்சது சத்தியமா இந்தியாவோட ஜனத்தொகையில 3 குறைஞ்சிரும். என்ன சம்பந்தி, டைம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் சீஃப் மினிஸ்டர் காணுமே. முதலமைச்சர் வராரான்னு பாப்போம், அப்படி இல்லைன்னா ஆரம்பிச்சிருவோம். வாங்க வாங்க டாக்டர், சௌக்கியமா? ஊசி போடுறதுல கில்லாடி. வாங்க. டாக்டர், நேற்று ஒரு பொண்ணுக்கு அபார்ஷன் பண்ண சொன்னேன், பண்ணீங்களா? சார், திடீர்னு ஒருத்த வந்து பண்ண விடாம தடுத்துட்டான் சார். சாரி சார். சம்பந்தி, சட்டம் மாத்திக்கலாமா? மாத்திக்கலாமே. நிறுத்துங்க. முதல்ல என் பொண்ணுக்கு ஒரு வழி சொல்லிட்டு அப்புறம் தட்ட மாத்துங்க. யாரியா நீங்க? நாங்க யாருன்னு உங்க பையனுக்களுக்கு தெரியும். யாரா அவங்க? தெரியலப்பா. அட பாவி, என் பொண்ண மயக்கி கழுத்துல ஒரு மஞ்ச கயிறு கூட கட்டாம 6 வருஷமா குடும்பம் நடத்திட்டு இப்போ ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்ட வந்திருக்கியே, நீ உருப்புடுவியாடா? ஒன்றியா இருந்தா விட்டுருமா? பதில சொல்லுங்க. ஐயா வணக்கம். நீங்க எவ்வளவு பெரிய மந்திரி, ஒரு சாதாரண ஆளுக்கு பதில் சொல்லிட்டு நான் உங்க தொண்டனுங்க. உங்க சார்பா நான் பேசுறேன். என்னையா மந்திரியை பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கலாம் வந்திருக்கியா? இல்ல மந்திரி அசிங்கப்படுத்தலாம்னு வந்திருக்கியா? நான் உங்க தொண்டனுங்க. புரியுது புரியுது. உங்க பொண்ணோட மந்திரியோட மகன் 6 வருஷமா குடும்பம் நடத்துறான்னு சொல்றீங்களா? ஆமா. ஆதாரம் இருக்கா? என்னையா ஆதாரம்? என்னையா ஆதாரம்? என்னையா ஆதாரம்? குழந்தை 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 இருந்தா காட்டியா? தம்பி, பொண்ணு வீட்டுக்கு சொந்தமா இல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு சொந்தமா? யாருக்கு சொந்தமா இருந்தா என்ன? ஏன் ஆதாரம்? ஐயா நான் உங்களுக்கு பிஏ, அடுத்த தடவை நான் தான் பிஏ. நியாயத்தை யார் வேணும்னாலும் பேசலாம். நீ பேசுவே, ஆனா நாங்க பொண்ணோட அப்பா கிட்ட தான் பேசுவோம். அப்பாவை கூப்பிடு. பொண்ணோட அப்பா நான் தாயா, என்னன்னு சொல்லு. உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அதுக்கு பிறக்க போற குழந்தை தான் உங்களுக்கு வாரிசு. ஆனா மந்திரி மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க, குழந்தையே பிறக்காது. 6 வருஷமா இந்த பொண்ணோட குடும்பம் நடத்தியும் ஒரு குழந்தை இல்ல. மந்திரி மகன் ஆம்பளை இல்ல. ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். உங்க பொண்ண ஒரு ஆம்பளை கட்டி வைங்க. யாரடி ஆம்பளை இல்ல? யார பார்த்து ஆம்பளை இல்லன்னா? நான் ஆம்பளை தான் நிரூபிக்கிறேன். இந்த பொண்ணு பேர் லட்சுமி. இவ 3 மாசம் கர்ப்பம். சொல்லு. ஆமா. யோ டாக்டர், நேற்று ராத்திரி இவ கர்ப்பத்தை கலைக்க சொன்னேனா இல்லையா? சத்தமா சொல்லியா? ஆமா. உன் கர்ப்பத்துக்கு நான் தானே காரணம்? ஆமா. எல்லாரும் கேட்கற மாதிரி சொல்லு. ஆமா. என்ன பார்த்து நீ ஆம்பளையா இல்லையான்னு கேக்குற? வழுக்க இப்ப சொல்லியா? மந்திரி மகன் வழுக்கன்னு சொன்னியாச்சு, மலடுன்னு சொன்னிய, இப்ப பாத்தியா பெற்றிருக்காரு, பின்னி இருக்காரு. எங்க கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயத்தை இவரு வாயாலே வர வைக்கணுங்கிறதுக்காக நாங்க எல்லாம் சேர்ந்து ஏற்பாடு பண்ண நாடகம். இப்படிப்பட்ட மாப்பிள்ளை உங்களுக்கு தேவைதானா? இப்படிப்பட்ட மந்திரி உங்களுக்கு எல்லாம் தேவைதானா? யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவாடுங்க, இல்லன்னா நாங்க முடிவெடுக்க வேண்டியது. இப்படி ஒரு மகனை பெற்றதுக்கு நீ தூக்கல தொங்கி இருக்கலாம். நல்ல வேளை மந்திரி மகன் நினைச்ச மகளை கொடுத்திருந்தா என் மானமே போயிருக்கும். ஏன் நிக்கிற? போயா, தட்டை தூக்கிட்டு போயா வெளியே. இப்ப என்ன, நம்ம கட்சி காப்பாற்றப்படணும், அவ்வளவுதானே? நானே ராஜினாமா பண்ணிடுறேன். வெத்து பேப்பர்ல கையெழுத்த போட்டு தரேன். ராஜினாமா பண்ணிட்டார் மட்டும் எழுதிக்கிங்க.
லஞ்சம் வாங்கினாரு அதெல்லாம் ஒத்துக்கிட்டாருன்னு எழுதிடாதீங்க. ஏங்க இவளை பாத்தீங்களா? நான் எவ்வளவு பார்த்தேன், கல்யாணமான நாள்ல இருந்து உன்னதானே பார்த்துட்டு இருக்கேன். ஏன் போர் அடிச்சு போச்சா? அது அடிச்சு 5 வருஷம் ஆச்சு. நான் உங்க புத்திய பத்தி கேட்கல, உங்க பொண்ணு என்ன செஞ்சான்னு தெரியுமா? ஏன் என்ன பண்ணா? டிவி பார்க்க போயிருக்கா அடுத்த தெருவுக்கு. ஏண்டி பொண்ணு அனுப்பிச்சு வச்சுட்டு புடலங்காய எடுத்துட்டு உட்கார்ந்துருக்கிறியே, ஒருவேளை பையன் வந்து கேட்டானே, இப்ப நான் அவனுக்கு என்ன பதில் சொல்றது? நல்லா யோசனை பண்ணி பாத்தியா? என்ன திடீர்னு இருமுற? நம்ம பையன் வந்துட்டான். பையன் பாப்பா பாப்பா குடு. தங்கச்சி எங்க? தங்கச்சி உங்க அம்மா ரொம்ப இருமுறாளா, மருந்து வாங்கிட்டு வர்றேன்னு கடைக்கு போயிருக்கிறா. என்ன அம்மா இருமுறன்னு சொல்லிட்டு நீங்க இருமுறீங்க? அவ ரொம்ப நேரமா இருமி முடியலையா, கொஞ்ச நேரத்துக்கு நான் இருமுறேன். ஏடி எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் இருமுறையே, இது என்ன பாட்டா? எப்போ நான் வந்த? எங்க போயிருந்த? கோயிலுக்கு. நில்லுங்க. கோயிலுக்குன்னு சொல்லுது. அது பூசாரிக்கு இப்ப தட்டு காசெல்லாம் சரியா சேரது இல்ல, அதனால சைடு பிசினஸா இருமல் மருந்து விற்கிறார். கோயிலுக்குள்ளேயே? பின்ன கோயிலுக்கு வெளியே போய் வைப்பா. அவனும் வெளியே போயிட்டானா மணி அடிக்கிறது யாரு? வர வர அப்படியே சந்தேகப்படுறேன். அருவாமனை. ஆமா அருவாமனை. கொஞ்சம் டிஞ்சரை போட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஏய் இங்க வா. கோயிலுக்கு போன? ஆமா. எங்க போயிருந்த? டிவி பார்க்க போறேன். எங்கம்மா உங்க மகன்? ஏமா அவனுங்களா? உள்ளதான் இருக்கான். ஏன் செல்லம், இங்க வா, உன்னை தேடி வந்திருக்காங்க பாரு. What? இத நீயே எழுதுன? Yes. I love your sister. You like me? அம்மா ஏதோ கூப்பிடுறாங்க பாரு. What mummy? உரைச்சாதாண்டா உங்களுக்கு எல்லாம் தமிழே வருது. எல்லோருக்கும் வணக்கம். இந்த பொதுக்கூட்டம் நமது கட்சிக்காக தீக்குளித்த தியாகிகளின் நினைவு நாள் கூட்டம். எதிர்காலத்தில் தீக்குளிக்க போன்றவர்களை பாராட்டுகின்ற கூட்டம். ஒரு நிமிஷம். இந்த கூட்டத்தின் செலவை சரி கட்ட அண்ணன் ஆறுமுகம் அவர்களும் அண்ணன் முருகேசன் அவர்களும் ஆழ்வார்பேட்டை அழகேசன் அவர்களும் துண்டேந்தி வருவார்கள். பொதுமக்கள் அனைவரும் தாராளமாக நிதி வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். எதிர்கட்சிக்காரர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். எங்கள் கட்சிக்காகவும் எங்கள் தலைவருக்காகவும் உயிரை விட லட்சோவரட்டும் இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படை என்ன 5 பைசா பிச்சையா? பிச்சைக்காரனுக்கு போடு, உன்னை செருப்புலயே அடிப்பான். அந்த 5 பைசா அந்த அம்மாவுக்கு போடு. கட்சிக்காசை திருடி பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுத்து கோயிலுக்கு வேற கூட்டி வந்துட்டியோ? பணத்தை கொடுக்கறியா உன் பொண்டாட்டி புடவை உருட்டுமா? ஏன்டா கேட்டுக்கிட்டு இருக்க? போய் உருடா. தம்பி, 4-5 ரவுடிங்க அம்மாவை கலாட்டம் பண்றாங்க, சீக்கிரம் ஓடுங்க தம்பி. உன்னை இங்கேயே வெட்டி புதைச்சிருப்பேன். ஆனா தப்பு எங்க அப்பா மேலதான். அதனாலதான் உன்னை உயிரோட விட்டேன். என்னப்பா தலை குடிஞ்சிட்டீங்க? நீங்க சுயமா சம்பாதிச்ச அம்மாவுக்காக கோயில் கட்டியிருக்க வேண்டாம். குங்குமம் வாங்கி கொடுத்திருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்படி பண்ணிட்டீங்களே. இந்த கட்சிக்காக வீட்டை வித்தீங்க, காட்டை வித்தீங்க, தோப்ப
பாத்தீங்க மாடா உழைச்சிங்க நாயா அரைச்சிங்க காசுல என்ன பாச்சு கேவலம் 60 ரூபாய் கட்சி காசு நீங்க எடுத்திருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்களா இந்த கட்சிக்காக உங்க சொந்த பணம் 6 லட்சம் ரூபாய் எனக்கு செலவு பண்ணிருக்கீங்க ஆனா இவங்க தலைவன் சிங்கிள் டீக்கு சிங்கி அடிச்சுட்டவன் இன்னைக்கு கோடி கோடியா கொட்டி வச்சிருக்கா மாடி மாடியா கட்டி வச்சிருக்கா உங்களுக்கு எல்லாம் தில்லு இருந்துச்சுன்னா உங்க தலைவன் வீட்டுக்கு போய் அவன் பொண்டாட்டி கட்டி இருக்கிற போட்டோவை உருவங்களா பார்க்கலாம் உங்களுக்கு எல்லாம் ஒரு கட்சி ஒரு அரசியல் போய் பணமா பாருங்க கேவலம் 60 ரூபாய்க்காக எங்க அம்மா பொறுக்குகளா நாய்களா